ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ப்ரௌனி பேக்கிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரௌனிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஹாட்டாவோ கோல்டாவோ யூஸ் பண்ணக்கூடாது. பட்டரும் முட்டையும் ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்ச நேரம் வெளியே எடுத்து வச்சு சில்னஸ் போனதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுங்க. டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயில் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆற விட்டு ஆட் பண்ணுங்க. நீங்க ப்ரௌனிக்கு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண போறீங்கன்னா கிரானுலேட்டட் சுகரே யூஸ் பண்ணலாம். விஸ்கி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பவுடர் சுகர் தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் சர்க்கரை சீக்கிரமா கரையும். எலக்ட்ரிக் பீட்டர் எக்கும் சுகரும் கரையிற வரைக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸுக்கு ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணணும். ப்ரௌனி பேட்டரோட கன்சிஸ்டன்சி இப்போ நான் வீடியோல காட்டுற மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ப்ரௌனி ஃபஜ்ஜியாக இருக்கணும், கேக் மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் நார்மலாக கேக்குக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு மைதா ப்ரௌனியில் யூஸ் பண்ணக்கூடாது. குறைவான அளவில் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியான ப்ரௌனி வேணும்னா என்னோட மெஷர்மெண்ட்ஸ் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொல்கிற டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.